வணக்கம். இன்றைய செய்திகள். மின் பயன்பாடு கணக்கெடுக்க மின்வாரிய ஊழியர்கள் தாமதம் செய்வதால் குறைந்த மின்சாரம் பயன்படுத்துவோரும் அதிக மின் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. வீடுகளில் 2 மாதங்களுக்கு ஒருமுறை மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்க உத்தரவிட்டார். இது கடந்த மே 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இம்மாதம் 10ஆம் தேதியுடன் 2 மாதங்கள் முடிவதால் அன்று முதல் கணக்கெடுக்கும் வீடுகளில் 200 யூனிட் இலவச மின்சாரம் முழுவதுமாக கணக்கெடுக்கப்படுகிறது. அதற்கு முன் கணக்கெடுத்த வீடுகளில் 200 யூனிட் மின்சாரத்தை 60 நாட்களுக்கு வகுத்து ஒரு நாளுக்கு வரும் மின்சாரம் கணக்கெடுப்பில் வந்த மொத்த நாட்களுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு முன் கணக்கெடுத்த வீடுகளில் 200 யூனிட் மின்சாரத்தை 60 நாட்களுக்கு வகுத்து ஒரு நாளுக்கு வரும் மின்சாரம் கணக்கெடுப்பில் வந்த மொத்த நாட்களுக்கு வழங்கப்பட்டது. சில பணியாளர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மின் பயன்பாடு கணக்கெடுக்க செல்வதில்லை. தாமதமாக கணக்கெடுப்பதால் குறைந்த மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு அரசின் இலவச மின் சலுகை கிடைக்காமல் அதிக மின்சாரம் பதிவாகி வழக்கத்தை விட அதிக கட்டணம் செலுத்தும் நிலைக்கு நுகர்வோர் தள்ளப்படுகின்றனர். மேலும் பழுதான மீட்டர்களாலும் நுகர்வோர் பாதிக்கப்படுகின்றனர். இது குறித்து மின் வாரிய உயர் அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் திருநெல்வேலி மண்டல தலைமை பொறியாளர் மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் நுகர்வோர் பாதிப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி மண்டல தலைமை பொறியாளர் மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை நுகர்வோர் பாதிப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதில் சில பிரிவுகளில் தொடர்ந்து நடக்கும் அசாதாரணமான பில்லிங் முறைகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மீட்டர் கணக்கு அல்லது செயல்முறைகளில் ஏற்பட்ட குறைபாடுகளால் வீட்டு மின் நுகர்வோருக்கு தவறான மற்றும் அதிகப்படியான மின் கட்டணங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆய்வு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை முறையாக செய்திருந்தால் இப்பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே தவிர்க்கப்பட்டிருக்கும். எனவே ஒவ்வொரு பிரிவிலும் கால முறைப்படி திடீர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். மதிப்பீட்டு பணியாளர்கள் மிகுந்த கவனத்துடன் மதிப்பீடுகளை பரிசீலிக்க அறிவுறுத்த வேண்டும். கடமையில் அலட்சியம் காட்டும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது தேவையானால் ஒழுங்கு நடவடிக்கை உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறியுள்ளார். பாலியல் தொல்லை புகாரில் சிக்கிய சிறப்பு காவல் படை கமாண்டன்ட் செந்தில்குமார் வருமானத்திற்கு அதிகமாக 1.28 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருப்பதாக அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ரெட்டியார்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கோவை புதூர் பகுதியில் மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டில் அதே பகுதியில் உள்ள சிறப்பு காவல் படையின் 4வது பெட்டாலியன் கமாண்டண்டாக பணிபுரிந்து வந்தார். தனக்கு கீழ் பணிபுரியும் பெண் போலீசாருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் செந்தில்குமார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவ்வழக்கு தொடர்பாக கோவை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள செந்தில்குமார் வீட்டில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கூறுகையில், செந்தில்குமார் மனைவி பள்ளி கல்வி வரை படித்துள்ளார். அவருக்கு சொந்தமாக வருமானம் இல்லை. ரெட்டியார்பட்டியில் 1 ஏக்கர் புஞ்சை நிலம் உள்ளது. செந்தில்குமாருக்கும் சட்டப்பூர்வமான முக்கிய வருமானம் அவரது அரசு ஊதியம் மட்டுமே. அவர் மீதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 1 இருந்து 2025 அக்டோபர் 31ஆம் தேதி வரையிலான செந்தில்குமாரின் வருமானம், அவரின் குடும்ப செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு, வீட்டுக்கடன் திருப்பிச் செலுத்துதல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக 1.28 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருப்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளனர். திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் வெள்ளை அறிக்கை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று இந்து அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சித்தது தொடர்பாக 14 பேரை கைது செய்து சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இதுபோல் மற்ற கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதா என விசாரித்து வருகிறோம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். இதனிடையே கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறையின் செயல்பாடுகள், முறைகேடுகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மதுரையில் இந்து ஆலய பாதுகாப்பு இயக்ககத்தின் மாநில பொருளாளர் ஆதிசேஷன் கூறுகையில், பழனி நில மோசடி தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும். பழனியில் நடந்த எங்கள் இயக்கத்தின் மாநில பொதுக்குழுவில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றினோம்.
திமுக ஆட்சியில் கமிஷன் பார்ப்பதற்காக கோவில் இடங்களில் தேவையின்றி பார்க்கிங் கட்டப்பட்டன. தொடர்ந்து கட்டட டெண்டர் விடப்பட்ட நிலையில் தாவேக அரசு அதை ரத்து செய்தது. கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகளுக்காக ஆகமத்தை மீறி கோவிலை திறந்து பூஜை செய்யக்கூடாது. அனைத்து கோவில்களின் விரிவான சொத்து பட்டியலை வெளியிட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாடகைக்கு, குத்தகைக்கு விடப்பட்ட சொத்துக்கள் சரிபார்க்கப்பட்டு அரசின் வழிகாட்டு மதிப்பின்படி நிர்ணயித்து தொகை வசூலிக்க வேண்டும். கோவில்களில் பல்வேறு பணியிடங்கள் காலியாகவே உள்ளன. இதனால் பூஜை சடங்கு செய்வதில் சிரமம் ஏற்படுகிறது. காலி பணியிடங்களை தகுதியின் அடிப்படையில் நிரப்ப வேண்டும். கோவில்களில் தரிசன கட்டணம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவுப்படி திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் ஆதிசேஷன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநில நல்லாசிரியர் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மாநில நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. திமுக, அதிமுக ஆட்சியில் அரசியல் அதிகாரிகள் சிபாரிசு அடிப்படையில் கடைசி நேரம் விருது பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டதால் சில ஆண்டுகளாக இந்த விருதுக்கு ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கும் ஆர்வம் குறைந்தது. தாவேக ஆட்சியில் அதுபோன்ற முறைகேடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.